புகழும் புகழ்ச்சியும் வல்லனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக என்று போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த அத்துணை நன்மக்கள் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்காங்கே இருந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையினால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 மாத கால செயல் திட்டம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த செயல் திட்டத்தினுடைய அறிமுக பொதுக்கூட்டமாக இருக்கக்கூடிய கூட்டத்தை நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் வேதாளை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே நான் உங்களுக்கு ஓதி காட்டிய வசனம் வல் அஸ்ர், காலத்தின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து சொல்கிறான், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். நஷ்டம் என்று சொன்னால் நரகத்திற்கு போகக்கூடியதுதான் அந்த நஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம். யார் அதை தவிர்க்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் ஈமான் கொண்டு சாலிகான நல் அமல்களை செய்து அத்தோடு நில்லாமல் ஹக்கை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கிறார்களோ, அவர்களிடத்திலே நன்மைகளை ஏவுகிறார்களோ, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை களைகிறார்களோ, அவர்கள்தான் நஷ்டவாளிகள் அல்ல, அவர்கள்தான் வெற்றியாளர்கள், சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதுபோன்று அவ்வப்போது காலங்களுக்கு ஏற்ப ஏதேனும் திட்டங்களை அஜெண்டாக்களை எடுத்து அந்த திட்டத்தின் மூலம், ஏன்னா மொத்தமா வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டா பாய்ச்ச முடியாதுல்ல, பாத்தி கட்டி விட்டு எந்தெந்த பகுதிக்கு போகணும் என்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இல்லையா? அதற்காக தான் இது போன்ற செயல் திட்டங்களை நாம் தீட்டி செயல்படுகிறோம். கடந்த மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே நாம் எல்லாம் பெருநாளை கொண்டாடினோம். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செய்த தியாகங்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக அவர்கள் கட்டுப்பட்டு நின்ற அந்த விதம், இவற்றையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் புரிந்த அந்த தியாகங்களை, அந்த தியாக வேளையிலே என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதை இந்த பூமியிலே நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போறோமே என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மனைவியையும் பச்சிளம் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு அந்த மக்காவை நோக்கி சென்றதை போல்தான் இங்கு இருக்கக்கூடிய ஹாஜிகள் அந்த மக்காவை நோக்கி செல்கிறோம். அங்கே போய்விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவை தவாப் செய்ததை போன்று தவாப் செய்கிறோம். மகாமும் இப்ராஹிமும் சல்லா என்று இப்ராஹிம் நபி நின்ற இடத்திலே நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உணவுக்காக சஃபா மருவா என்ற 2 மலைக்குண்டுகளிலே ஏறி நின்று உதவிக்காக தேடிய அந்த தருணத்தை அல்லாஹ் அந்த ஹஜ் என்ற கிரியைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு தன்னுடைய அடியார்களையும் வைத்து, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் நின்றதை போன்று நீங்களும் நில்லுங்க, சஃபா மலைக்கு போங்க, பிறகு மருவா மலைக்கு போங்க, பிறகு சஃபா என்று அந்த தொங்கோட்டத்தை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இவற்றின் மூலமெல்லாம் அதே போன்று குர்பானியின் மூலமும் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு குடும்பம் வாழ்ந்தது என்று அதை நமக்கு ஒரு முன் உதாரணமாக, அழகிய முன்மாதிரியாக எடுத்து காட்டுவதோடு அதை ஒரு ஸ்டாண்டர்டாக நமக்கு அமைக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது, இப்ராஹிம் இடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இவரிடத்தில் யாருக்கு தெரியுமா கூடுதல் உரிமை இருக்கிறது, இவரை போன்று யார் நடக்கிறாரோ அவருக்கென்று. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்தியா போன்ற இந்த பகுதியை நாம் வசிக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்ததை போன்று ஏராளமான மக்கள் கடவுள் கொள்கையிலே மாறுபட்டு நிற்கிறார்கள். கற்களை, சிலைகளை வணங்குகிறார்கள். மரங்களால் வடிவமைக்கப்பட்ட உருவங்களை வணங்குகிறார்கள்.
மரங்களை வணங்குகிறார்கள், விலங்குகளை வணங்குகிறார்கள். ஏன் கூட நம்மோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிலரை சிறந்தவர்கள் என்று உயர்ந்த கட்டத்திலே அவர்களை பாபாக்கள் என்றும் ஒவ்வொரு பெயர்களை சொல்லி அவர்கள் இறைவன் என்று வழிபட்டு விடுகிறார்கள். சில இடங்களிலே பெற்றோர்களே அவர்களுடைய குல தெய்வங்களாகவும் இறைவனாகவும் மாறிவிடுகிறான் என்ற அளவிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த ஓரிரை ஏகத்துவத்திற்கு எதிரான கடவுள் கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் கீறி இந்த ஏகத்துவத்தை விதைக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த இடத்திலே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போன்று நாமும் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்மை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். இங்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளையும் செயல் திட்டங்களையும் முழுமையாக உள்வாங்கி நம்மால் இயன்ற அளவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் அவருடைய குடும்பத்தாரை போன்றும் நாம் தூக்கங்களை தியாகம் செய்து நம்முடைய சொந்த வேலைகளை எல்லாம் தியாகம் செய்து அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக மார்க்க விளக்க அறிவுரைகளை கேட்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ற தலைப்பிலே சகோதரர் யாசர் எம்ஏசி மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள் நமக்கிடையே உரை நிகழ்த்துவார்கள்.